ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே டீம் ராக்கெட் அப்படின்னு சொன்னால் ஜியோவானி ஞாபகம் வராங்களோ இல்லையோ, டீம் ராக்கெட்டில் ஜெஸி அண்ட் ஜேம்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. எஸ், அந்த ஜெஸி அண்ட் ஜேம்ஸை பற்றி தான், அதுலேயும் குறிப்பாக அந்த ஜேம்ஸுங்கிற கேரக்டரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்த்துடலாம். இந்த ஜேம்ஸுங்கிற கேரக்டர் யாருக்கு சொல்ல போகிறதில்ல. இந்த கேரக்டருக்கு தமிழில் யார் வாய்ஸ் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அவர் ஒரு சாதனை படிச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜேம்ஸுங்கிற கேரக்டர் ஒரு ரிவீல் கேரக்டராக தான் போக்கிமான் சீரீஸில் காட்டியிருப்பாங்க. நம்ம ஆஷுக்கு ஒரு எதிர்மறையான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஜேம்ஸுங்கிற ஒரு அமேசிங்கான கேரக்டருக்கு தமிழில் கார்த்திகேயன் அப்படிங்கிற இந்த சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் குரலில் டிஸ்னி இந்தியா அண்ட் நம்ம போக்கிமான் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் டப் பண்ண எல்லா வெர்ஷன்லேயுமே இவர் தான் ஜேம்ஸுக்கு குரல் கொடுத்துருக்கு. அண்ட் இவர் ஒரு சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட், ரொம்பவே டேலண்டான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். நிறைய கேரக்டர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு போக்கிமானில் ஜேம்ஸுக்கு. அண்ட் தென் மார்வல் கேரக்டரில் அந்த கேப்டன் அமெரிக்காங்கிற கேரக்டருக்கு, அண்ட் டிசியில் வந்து டிசிஇயூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸ் லூத்தருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு அமேசான் ப்ரைமில் வந்து டுமாரோ வார் அப்படிங்கிற படத்தில் ப்ரோட்டாகனிஸ்ட் கேரக்டருக்கு இவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்து நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 இது சொல்கிறேன். ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இவர் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். இவர் வந்து முதல் சீசன்லேருந்து 25வது சீசன் வரைக்கும் ஜேம்ஸுக்கு இவர் மட்டும்தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, வேறு யாருமே மாறல. இது வந்து ஒரு ஃபேக்ட்டு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? மித்த கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸ்க்குமே தமிழ் வாய்ஸ் குரல் வந்து மாறி இருக்கும். எல்லா கேரக்டருமே நீங்கள் ஆஷு, கோவு, ஏன் ப்ராக்கு, மிஸ்டி, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த டப்பிங் குரல் வந்து மாறி இருக்கும். இன்ஃபேக்ட் ஜெஸ்ஸிங்கிற கேரக்டர் கூட மாறி இருக்கும் தமிழ் குரல். ஆனால் ஜேம்ஸுங்கிற ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் தமிழ் குரல். கார்த்திகேயன் சார் அப்படிங்கிற இவருக்கு இவர் மட்டும்தான் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு முதல் சீசன்லேருந்து 25வது சீசன் வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஜேம்ஸோட குரல் உங்களுக்கு எப்படி காதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஐகானிக் டைலாக் இந்த கார்த்திகேயன் சார் அப்படிங்கிறவர் ஜேம்ஸுங்கிற கேரக்டருக்கு இந்த வாய்ஸ், எனக்கு வந்து இந்த வாய்ஸை எடுத்துட்டா ஜேம்ஸுங்கிற கேரக்டர் பார்க்க முடியல, அப்படி தான் இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இவர். ஜேம்ஸ்க்கு குரல் கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட் போக்கிமான் சீரீஸ் தான் தமிழ் டப்பிங்கில் இவர் இப்படி ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு. இது சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எவ்வளவோ மாறியிருக்காங்க, இவர் மட்டும் மாறாமல் ஸ்டாண்டர்டாக முதல் சீசன்லேருந்து 25வது சீசன் வரைக்கும் கொடுத்துருக்காருன்னா அது ஒரு ஆச்சரியம் தானே. எனக்கு ரொம்பவே ஒரு பூரிப்பாக இருந்தது, அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஆஷ்க்கு தமிழில் குரல் கொடுத்தது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, டிஸ்னி இந்தியாவும் போக்கிமான் அஃபிஷியல் யூடியூப் சேனலும் டப் பண்ண போக்கிமான் எபிசோடில் ஜேம்ஸ்க்கு இவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, கார்த்திகேயனுங்கிறவர். பட் சிஎன் டப்பில் வந்து டீம் ராக்கெட்டுக்கு யார் வாய்ஸ் கொடுத்துருக்கான்னு நமக்கு தெரியல. அதுலேயும் இவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா தலைவன் கொலமாஸ் தான். பட் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. நான் கிடைக்கும் போது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.